சூப்பரா உன்ன குஷி என்னம்மா வெறி எடுத்த பிடிச்சிட்டான் ஜாம் ஜூம் கல்யாணம் பண்றான்னு வயிற்றுச்சல் நம்ம வீட்டில் பசங்க இருக்குங்களே தண்டை கருமாந்துரும் அந்த மாதிரி நடக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒரு ஒரு சினிமா ஒரு இயக்குனர் வச்சுக்கிங்க ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் ஒரு கோ டேரக்டர் எல்லாம் ஒரு ரூமில் தங்கியிருக்காங்க வச்சுக்கிங்களேன் இல்லை நடிகர்கள் எல்லாம் ஒன்று தங்குவாங்க தெரியும் உங்களுக்கு தங்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போக்கில் போயிட்டு வாய்ப்புகள் போயிட்டு இருக்கும் வேலை பார்ப்பாங்க போக வருவாங்க ஒரு படத்தில் அப்புறம் பண்ணுவோம் ரூம்ல இந்த ஒருத்தர் என்ன பண்ணுவான் சடனா ஒரு பெரிய நடிகனாவோ ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு டேரக்டராகவோ ஏதோ விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் மற்றவங்க வைப்பாங்க நம்ம கூட இருந்தவங்க எல்லாம் டப்பு டப்புன்னு மேலே வந்துட்டாங்க நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வயிற்றுச்சுன்னா டேரக்டர் பிடிச்சி ஓகே ஆயிடுச்சு ஆனால் மச்சான் சூப்பரா டே சொல்லிட்டு மச்சான் அவன் கூடிய வேலை பார்ப்பான் கோ டேரக்டராக இருப்பான் அசிஸ்டன்ட் இருப்பான் அசிஸ்டண்டாக இருப்பான் கூடிய வேலை பார்ப்பான் டிஸ்கஷன் தான் போவான் ஆனால் எப்போ பிரச்சனை நடக்கும் எப்போ இந்த படம் ட்ராப் ஆகும் திருப்பி அவன் நம்ம கூட வந்து ரூமில் அவன் பழையபடி அட்டாச்மெண்ட் ஆவான் அந்த மாதிரி வயிற்றுச்சல் இருக்கும் பெரிய படம் நடிக்கிறான்னு வச்சுக்கல ஒரு படம் இந்த படம் ஃப்ளாப் ஆனா இந்த படம் ஒவ்வொரு ஓடிச்சுன்னா பெரிய ஹீரோ ஆகிடும்ல படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுப்பா சென்சாரில் எல்லா சீனையும் கட் பண்ண சொல்லணும் முக்கியமான சீன் எல்லாம் கட் பண்ண சொல்லணும் இவன் வந்து படம் ஃப்ளாப் ஆயிடணும் அடுத்த படம் கிடைக்கக்கூடாது வயிற்றுச்சல் எல்லாம் ஒரே ரூம்ல தங்கிட்டு இருப்பாங்க ஒன்னாதான் இருப்பாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க பண்ணுவாங்க கட்டுப்பி மாமா மச்சான்னுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் வளரும் போது பொறாம அதே சமயம் ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒரு கடையில் ஒரு ஓனர் இருக்கிறான் ஒரு ஓனர் இருக்கிறாரு அந்த ஓனர் ஒரு பையன் அவன் சொகுசாக காரில் வரான் டெய்லி ஒரு கை செலவுக்கு ஒரு 2000 3000 வாங்குறான் அவன் வந்து போகிறான் ஏதோ ஒரு பொண்ணா சுற்றுறான் ஏதோ பண்ணுறான் வச்சுக்கங்களேன் தன்னை பெற்றவங்க பண்ணுவாங்க அவங்க நம்ம கஷ்டப்பட்டு போடல பையன் சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம அனுபவிக்கலாம் பையன் அனுபவிக்கிறான் அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் சொல்லிட்டு கண்ணுக்கு அழகாக அவன் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கல அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்க இருப்பாங்க இல்லையா அவனும் பாப்பா நம்ம ஓனரோட பையன் அவன்னா என்ன வாழ்க்கை பார்த்தியா ஆனால் கூட இன்னொரு வேலை பார்ப்பான்ல அவனு சொல்லுவான் என்னம்மா பார்ப்பா என்ன வாழ்க்கை பார்த்தியா அவனுக்கு வரான் காரில் வரான் டெய்லி வந்து காசு வாங்கிக்கிறான் சுற்றுறான் ஜாலியாக இருக்கிறான் என்ன வாழ்க்கை ஒரு வயிற்று எரிச்சல் ஏன்னா அவங்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைய சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தான் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்க அதில் அது கருமான்னு சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அதில் கருமா அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பொருள் நம்மள ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயம் கொடுக்கும் அந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தி அவங்க அந்த ஒரு பூக்களை போய் ஜெயிக்கணும் அதே போல் நம்ம வயிற்றுச்சல் பிடிச்சவங்க பொறாமை போடுறவங்க அதை பொறாமை போட சொல்லுவாங்க திருவள்ளுவர் மிக அருமையாக சொல்லுவார் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றும் உடுப்பத்துவும் உண்பத்துவும் இன்றி கெடும்